படையப்பா படம் வெளியாகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ரஜினி பிறந்த நாளை முன்னிட்டு அதை வெளியிட்டுறாங்க. அது தொடர்பா ரஜினி ஒரு காணொலி வெளியிட்டாரு சார். அதுல எல்லாரும் ஜெயலலிதாவை தான் அந்த படத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தப்பா நினைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்றாரு. நாங்க அப்படிதான் நினைச்சோம். நீங்க சொல்றதை பார்த்தா அப்படி இல்லைன்னு. அது என்ன பிரச்சனை சார் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் அந்த சமயத்துல? வெடிகுண்டு ஒன்று வெடிச்சதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இவர் பயந்துட்டார், பாதுகாப்பு இல்லைன்ட்டு தகராறு போனோம். ரஜினியுடைய கடைசி வெற்றி படம் படையப்பா தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எதுவுமே ஓடும். அன்னைக்கு ஜெயலலிதா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? அவரை இமிட்டேட் பண்ணி ஒரு படமே எடுத்து நடிச்சிருந்தாரு, அது பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த மாதிரி சட்டப்பட்டு உட்காரத்துக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் அதை காட்டணும். இப்போ இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாரா சார் ரஜினி? அப்படி எடுத்துக்கலாமா? சினிமாங்கிறதே ஏமாத்துறது தான். நல்லா அழகா ஏமாத்துறவன்னா அவன் படங்கள் ஓடும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். சார் இன்னொரு பக்கம் படையப்பா படத்துடைய ரீரிலீஸ் அது தொடர்பாக கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் சார். இப்போ படையப்பா படம் வெளியாகி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ரஜினி பிறந்த நாளை முன்னிட்டு அதை வெளியிட்டுறாங்க. அது தொடர்பாக ரஜினி ஒரு காணொலி வெளியிட்டுறாரு சார். அதில் எல்லாரும் ஜெயலலிதாவை தான் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு மறுப்பு சொல்கிறாரு. உண்மையாலும் அது ஜெயலலிதாவை குறிப்பிட்ட ஒரு படத்தில் வைக்கலையா? தெரியாது. நாங்கள் அப்படி தான் நினச்சோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி இல்லைன்னு தெரியும். ரஜினி அவர் ரஜினியுடைய கடைசி வெற்றி படம் படையப்பா தான். அதுக்கப்புறம் அவருடைய படங்கள் எதுவுமே ஓடலை. பேட்டை, அண்ணாத்தை, தர்பார், கூலி, கபாலி, வருத படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. வந்தது தெரியல, போனது தெரியல. படையப்பா தான் அவருடைய கடைசி படம். அதில் அவர் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவுக்கு எகேன்ஸ்டாக பேசினார். அப்புறம் அவரே அடுத்த தேர்தலில் இது பண்ணும்போது நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போனார். அப்போவே அது அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். ஒரே ஊருக்காரருங்க, 2 பேரும் கர்நாடகா சேர்ந்தவங்க. கர்நாடகா ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணுறதுல என்ன ஆச்சரியம்? அது என்ன பிரச்சனை சார் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் அந்த சமயத்தில்? ஒரு வெடிகுண்டு ஒன்று வெடிச்சதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இவர் பயந்துட்டார். ரஜினி அவர்கள் வீட்டு பக்கத்தில் சொல்லுவாங்க. ரஜினி வீடும் ஜெயலலிதா வீடும் அடுத்தடுத்த வீடுகள் தானே. அங்கே வெடிகுண்டு வெடித்த உடனே அவர் பயந்துட்டார், பாதுகாப்பு இல்லைன்ட்டு தகராறுக்கு போனார். வீட்டு பக்கத்தில் அந்த வெடிகுண்டு வெடித்த உடனே பயந்துட்டார். அது மாத்திரம் இல்லாமல் இவரை பார்க்க வர்றவங்களுக்கெல்லாம் அங்கே நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தாங்க. அந்த போயஸ் ரோடு, அந்த போயஸ் கார்டன் தெருவில் போனாக்கா நீங்கள் யார் என்ன ஏது டீட்டெயிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது அங்கே இருக்கிற குடியிருக்கிற ஜனங்களுக்கு எல்லாமே பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயலலிதாவுக்கு எகெயின்ஸ்டாக சோழா ஹோட்டலுக்கிட்ட சேரை போட்டு மறியெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஒரு காம்ப்ரமைஸ் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த எலெக்ஷனில் இது பண்ணும்போது நான் ஜெயலலிதா ஓட்டு போட்டேன் எனக்கு கிளீனாக சொல்லிட்டார். ஏன்னா இப்போ அந்த நீலாம்பரி கேரக்டர் ஆகட்டும், முத்து படத்தில் வர அந்த லேடி கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே ஜெயலலிதாவை தான் பேசுகிறாங்க, ஜெயலலிதாவை தான் ரஜினி எதிர்க்கிறாரு அப்படின்னு நினச்சி தான் அன்றைக்கு அந்த படமே வெற்றி பெற்றது. நல்லா சொல்லிட்டு அதை வச்சு பண்ணாக்கா படம் ஓடுங்கிறதுக்காக அதை பயன்படுத்தினாருங்க. படம் ஓடுறதுக்கு அவர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு தெரிஞ்சது விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவர் கபாலிலாம் எடுத்து பார்த்தாரு, ஒன்றும் நிற்கலையே. இப்போ இவ்வளவு நாள் மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாரா சார் ரஜினி? அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி என்ன, நீங்கள் உங்கள் இஷ்டம். சினிமாங்கிறதே ஏமாத்துறது தான். ரஜினிகாந்த் ஓங்கி தட்டா விழுந்துருவார். இவ்வளோ பெரிய பயில்வான அலக்கா தூக்கி அடிக்கிற மாதிரி சண்டைக்கு போவார். ஏமாத்துற வேலை தானே. அப்படி ஒரு திரும்பி ஒரு அடி அடித்த உடனே 10 பேர் கீழே விழுவுறாரு. தலைக்கலையாக சண்டை போடுறாரு. ஏமாத்து வேலை தானே. சினிமாங்கிறதே ஃபேண்டசிங்க. அதில் ஏமாத்தினது தான். நல்லா அழகாக ஏமாத்துறவன் இருக்காங்கன்னா அவன் படங்கள் ஓடும். அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் அந்த காட்சியை அமைக்கணும் நீங்கள். அப்போ ஜெயலலிதாவை பயன்படுத்தி தான் அன்னைக்கான சினிமா கரியரே ரஜினிக்கு இருந்தது அப்படின்னு முன் வைக்கலாமா சார் நீங்கள்? ஜெயலலிதாவையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு இருந்ததுங்க. அண்ணாமலை படத்தில் ஜெயலலிதா இருந்தாங்களா?
படையப்பா ஒரு படம் தானே சொல்கிறீங்க, வேறு எந்த முத்து படம் இருக்குல்ல சார், முத்து படத்துக்கு இதுக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன சம்பந்தம்? அந்த லேடி கேரக்டர் வந்து ஜெயலலிதா கேரக்டர் முத்து படத்துல ஹீரோயினோட இது சந்திரபாபுவோட அம்மாவா வருவாங்களா சார், ஒரு ஸ்ட்ரிக்டான லேடி கேரக்டரா இருப்பாங்களா, அந்த வீட்டையே அவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. அது அது ஜெயபாரதி இதா? ஆமா, அது அதில் வந்து முத்து படத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு பெருச்சாங்க. படையப்பாவில் வந்து நீலாம்பரி கேரக்டர் வந்து இவங்க மாதிரி இருந்தது. அவ்வளோதான். உட்காரத்துக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கங்கிறதெல்லாம் அதில் காட்டினாங்க. அதை தான் அதில் பாட்டு. இப்போ இன்னைக்கு அதை சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வந்து நான் அதை ஜெயலலிதாவை சொல்ல, ஏன்னா படம் ரிலீஸ் ஆன டைம்ல நீங்க கூட சொன்னீங்க, நல்லா ஜெயலலிதாவை தான் சொன்னார்னு நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு. அன்னைக்கு இருந்த ரசிகர்களும் அப்படிதான் கொண்டாடுனாங்க. கிட்டத்தட்ட அவங்களை எதிர்த்து இவர் ரஜினி அரசியல் பண்றாரு, படத்துல இது பண்றாரு, ஏன்னா அப்ப இருந்தே அவர் அரசியலுக்கு வர காரணங்களையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதை வெளிப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? படம் ஒன்று சில எதிர்மறையான செய்திகளை வெளியிடணும். நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை? அந்த ரஜினி படத்துக்கு விளம்பரம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்து தூக்கி விட பார்க்கணும். ரீரிலீஸ் பண்ண பார்க்குறீங்க. 75 வருஷம் ஆகிப்போச்சு, சினிமாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு கமலும் அவரையும் போட்டு படம் ஒன்று ஆரம்பித்த மாதிரியும் தெரியல, இல்லை வந்த மாதிரியும் தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆக பிச்சு போச்சு. சினிமா இல்லை, இன்றைக்கி இல்லாத சினிமாவை உருவாக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ பார்த்துங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்குமான சமாதானம் எப்படி நடந்துச்சு சார்? பார்த்துங்க, 2 பேரும் ஒரே ஊருக்கார் இருக்கு, அவ்வளோதான். அன்னைக்கு ஜெயலலிதா அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க சார்? அவரை இமிட்டேட் பண்ணி ஒரு படமே எடுத்து நடிச்சிருந்தாரு, அது பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அந்த மாதிரி சட்டம் பண்ணவே இல்லை. விஜய் என்ன பண்ணாங்க? அவங்க காலைல வர சொன்னாங்க, 10 மணிக்கு வாங்கினாங்க, வந்தார். 4 மணி வரலும் பேசாமல் உட்கார வச்சுட்டு திருப்பி போட்டாங்க. விஜய் தான் நடிகை போய் கட்சியெல்லாம் கலைச்சி விட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, உனக்கு எனக்கு சொந்தம் இல்லாமல் போயிடும், ஜாக்கிரதை, முதல்ல கட்சியை கலைன்னு அவங்க அப்பா கட்சியை கலைச்சார். ஜெயலலிதா தான் ஜெயிச்சார். இப்போ ரஜினி அவருக்கு இந்த பின்புலம் தேவைப்பட்டதா சார் அன்னைக்கு கால சூழ்நிலையில்? 99 அந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு அரசியல் ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார். அமைப்பு செயலாளர் தான் போட்டார். மணியன் தானே அது தலைவராக இருந்தார். எப்போ சொல்கிறீங்க? 99 சமயம். உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். இதெல்லாம் சௌகரியமாக மறந்துடுங்க, இதெல்லாம் மறந்துடுங்க, ஞாபகமே வச்சுக்காதீங்க. எப்போ சார் நடந்தது? ஆச்சரியம், ரஜினி பிறந்துட்டாரா சார்? அப்படி கேளுங்களேன். இன்னும் அதுவும் இன்னும் பிரமாதமாக இருக்கும். ராகவேந்திர கல்யாண மண்டபம் வந்து தலைமை கழக இதெல்லாம் போட்டு எல்லாம் நடந்தது. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ரஜினி பிறந்துட்டார், தெரியுமில்ல. ரஜினி பிறந்தாச்சு, 75 வயசு ஆகிடுச்சு. அதையாவது தயவுசெய்து ஒத்துக்கணும். எல்லாமே ஆச்சரியமாக கேட்டிங்கன்னா எப்படி சார் பதில் சொல்கிறேன்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி. ஏன்னா எனக்கு மூச்சு சுற்றலை, உங்கள் காதில் சுற்றிக்கிறீங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் போகும், எங்கள் மேலே ஒன்றும் போகாது. அவ்வளோதான் சொல்கிறேன். அந்த கட்சி ஆரம்பித்து என்ன ஆனது சார்? என்ன ஆச்சு? படன்னு வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே இவங்கெல்லாம் வந்து பல முதிரி கட்சிகள்லாம் வந்து கூட்டணின்னு வந்து நின்னாங்க. உடனே தெரிஞ்சது அவருக்கு, ஆஹா நம்மளை இப்படியே விட்டோம்னா நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியில்லாத மாதிரி படுக்கிற மாதிரி படுத்து எல்லாம் இது பண்ணி கட்சியை கரைச்சிட்டு வெளியிட்டார். அமித்ஷா ஏமாந்தது ரஜினிகாந்த் கிட்ட தான். ஆனால் கிட்டத்தட்ட அவர் முயற்சி தான் மேற்கொண்டார், அதுக்கப்புறம் நான் பண்ணலன்னு விலகிட்டார்ல. அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சு. அசல் விஷயம் புரிஞ்சு போச்சு. இவங்களை நம்பினா நம்ம மறுபடியும் பழையபடி பஸ் கண்டக்டர் வேண்டியதாங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு. கட்சி கலைச்சிட்டாரு, ஓடி போயிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் பக்கம் எட்டி கூட பார்க்கல. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ரஜினியுடைய அரசியல் அதனுடைய வருகை, இந்த பேச்சு எல்லாமே அவருடைய சினிமா பிரபலத்துக்காக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாமா? எல்லாரும் எது வேணாலும் இங்கே பயன்படுத்தலாங்க. இது என்ன வம்பா இருக்குது? போஸ்ட் அடித்து ஒட்டினாருங்க, அந்த போஸ்ட் வந்து அரசியலுக்காக பயன்படுத்தினாருங்களா? சினிமா எடுத்தார், அது அரசியலுக்காக எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கு தாங்க இவ்வளவும் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன புத்திசாலித்தனமான கேள்வி? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனால் இது ஒரு ஏமாற்றக்கூடிய மனப்பான்மை தானே சார்? நீங்கள் ஏமாறுறீங்க, அப்புறம் ஏமாத்துறதுக்கு இது பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு ஏஜென்ட்டாக இருந்து ஏமாத்துறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், யார் வேணாங்க. அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு அந்த படையப்பா ரீரிலீஸில் அந்த ஜெயலலிதா பற்றின விஷயத்தை அவர் வெளியே சொன்னார்னு எடுத்துக்கலாம். அது நீங்கள் தான் சொல்லணும். இப்படியெல்லாம் கேட்குறதன் மூலமாக வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை பெரிய செய்தியாக்கி 1 மணி நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த படம் எப்படி வரப்போகுது, எப்படி போக போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாது.
1 மணி நேரமாக விடுவிடான்னு சொல்லி படைப்பாக இவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள், ட்ரை பண்ணு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.